ராமனும் சீதையும் அப்படி கோதாவரி கரையில அமர்ந்திருக்கா. இந்த கோதாவரியில நீச்சல் போட்டி வச்சுக்கலாமான்னு சீதை கேட்டா. சரி சீதே, உனக்கு நீச்சல் நன்னா தெரியும்னா போட்டி வச்சுக்கலாம்னா 2 பேரும் கோதாவரியில் குதித்தனர். இக்கரையிலேருந்து 1 மைல் தாண்டி, அவ்வளவு அகலம் கோதாவரி, வேகமா ராமன் நீச்சல் போடுறார். அவருக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? நிமிஷ போதல இக்கரையில இருந்து அக்கறைக்கு போயிட்டார். அதை விட அதிவேகமா அக்கறையில இருந்து இக்கரைக்கு திரும்பி வந்துட்டார். திரும்பி வர்ற தூரத்துல பாதி தூரம் வந்தாயிடுச்சு. சரி, சீதை எங்கதான் இருப்பாள்னு திரும்பி பார்த்தால் இப்பதான் முதல் பக்கம் இப்படி போயிட்டு இருக்கா சீதை. நிதானமா நீச்சல் எடுத்துக்கொண்டு போயிருந்தாள். ராமன் யோசித்தார், பத்னிக்கு தோற்பான் பரம ரசிகன்னு எழுதியிருக்கான். யார் ஒருத்தன் மனைவிக்கு தோற்கறதுக்கு பழகிருக்கானோ அவனுக்கு தான் ரசிக்க தெரியுதுன்னு அர்த்தம். வீட்டுக்குள்ள தோற்கறதுக்கு தெரியணும், வெளியில போனா ஜெயிக்கிறதுக்கு தெரியணும். நாம் அனைவரும் அநேகமாக மாற்றி பண்ணி கொண்டிருக்கிறோம். ஏன்னா நாம யாரு ராமன் இல்லையே. ராமனுக்குன்னா தான் வீட்டுல தோத்து வெளியில ஜெயிக்கிறதுக்கு தெரியும். மூச்சை இழுத்து பிடிச்சிட்டார், அப்படியே தரையோட போய் 1/4 மணி உட்கார்ந்துட்டார். இது தெரியாது சீதைக்கு. சீதை இங்கேருந்து அந்த பக்கம் போய் தொட்டுட்டு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க திரும்பி வந்து ஏற போற வரைக்கும் ராமனை காணோம். நாம தான் ஜெயித்து விட்டோன்னு சீதைக்கு திருப்தி. ஏறினாள். லக்ஷ்மண சுவாமி உடனே இடம் கொடுத்தார். சீதை போய் பாறாங்கல்ல உட்கார்ந்து கொண்டு லக்ஷ்மணனை பார்த்து, ஏது உங்க அண்ணா இன்னும் வரலையா? இல்ல காணோம், என்னமோ குதிச்சார், உன்னோட தான் குதிச்சார், அவர் வரல, நீ வந்துட்ட. ஏன் அவருக்கு சரியா நீச்சல் தெரியாதா வேணும்னு சீதை கேட்டா. ஆமாம் தேவி, இந்த நீச்சல் பாடத்தன்னைக்கு மட்டும் அண்ணா வரல, அவர் வராதனாலதான் தெரிஞ்சுக்காமலே போயிட்டார். கடைசியில நீ ஜெயிச்சுட்ட பத்தியான ராமன் மெதுவா ஏறி வந்தார். அந்த சமயத்துக்கு சீதை மந்தஹாச புன்னகையோட இருந்தவள். வாய் விட்டு முதல் தர சிரித்து ராமன் பார்த்தார்னு வால்மீகி எழுதுறார். அது வரைக்கும் சீதை வாய் விட்டே சிரிக்க மாட்டாளாம். மந்த ஸ்மிதம்